அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சேனலில் ஒரு அவுட்டிங் விலாக் தான். நாங்கள் இன்றைக்கி போகிறது மல்பி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம். இந்த விலாக் வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான். எங்கள் ஊரில் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. ஃபுல் க்ரௌடு. நம்ம வந்து காரை வந்து வெளியவே ஒரு 1 கிலோமீட்டருக்கு வெளியவே பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம நார்மலாக பீச் சைடில் எல்லாம் என்னென்ன கடைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா கடைகளுமே எங்கள் ஊர்லேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு மல்பி பீச் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருக்காங்க இல்லையா. இங்கேருந்து தான் பீச்சோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். நம்ம உள்ளேயே வந்து கார் பார்க்கிங்க்கு, பைக் பார்க்கிங்க்கு எல்லா தேவையான பிளேசஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. பார்த்திங்களா, காரெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப டிராஃபிக்காகி நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் வந்து உள்ளே போய் பார்க் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நமக்கு இடமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து அவுட் சைட்லேயே பார்க் பண்ணிவிட்டு வாக்கிங்காக இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ள பீச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடியே நிறைய டேட்டூஸ் கடைகள், ட்ரெஸ் கடைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு தேவையான ஆக்சசரிஸ், ட்ரெஸ்ஸஸ், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லா விதமான ஷாப்ஸுமே இங்கே 2 சைட்லேயும் இருக்கும். இந்த மல்பி பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். முதல்ல இருந்ததை விட இப்போ இந்த மல்பி பீச் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நிறைய விதவிதமான கடைகள், நிறைய கேம் செக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துடுச்சு. இப்போது சீசன் டைம்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்டருமே வருவாங்க. நிறைய தமிழ்நாடு பஸ்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க. எவ்வளோ பைக்கு, எவ்வளோ கார் பார்த்திங்களா. அவ்வளோ ரஷ்ஷில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். வெளியே போனோட்டியுமே நிறைய கேமிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நார்மலாக எப்பயுமே இந்த கேமிங் இதெல்லாம் இருக்கும். எப்பயுமே குழந்தைங்களுக்காக இந்த கேமிங்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் ரெய்னி சீசன் வரும்போது இதெல்லாம் இருக்காது. ரெய்னி சீசன் வரும்போது பீச் ரொம்ப காலியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோகோ ஆடுக்காக போர்டு வச்சுருக்காங்க. ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப நிறைய க்ரௌடு, மக்கள் அதிகமாக இருந்தாங்க. அது வந்து சண்டேங்கிறதுனால ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் வேறு இல்லையா. ஸோ அதுக்காக ரொம்ப அந்த கூட்டத்தில் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அவ்வளோ க்ரௌடு, நடக்கிறதுக்கு கூட வழி இல்லை, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு கடைங்களாக நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்டு பார்பிக்யூ சிக்கன். நாங்களுமே இதில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கூட நமக்கு அந்த ஐட்டம் வந்து டிஷ் ரெடி ஆகலை. நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணலை. இனிமேட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து வேணான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நுங்கல் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ அது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கல் ஐஸ்கிரீம், இளநீர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, நாங்கள் நுங்கில் வந்து 2 ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஃபிங்கர் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பீஸா சாஸு, மைனஸ் இந்த மாதிரி விதவிதமான சாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தாங்க. அதுவுமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொஜிட்டோ செக்ஷன். மொஜிட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி விட்டு நமக்கு தேவையான மொஜிட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால மொஜிட்டோ எதுவும் சாப்பிடல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் பொம்மையுமே இருந்துச்சு. பையன் பார்த்தோட்டியே ஆசைப்பட்டான். நான் போய் ஹேண்ட் ஷேக் கொடுன்னு சொன்னேன். ஹேண்ட் ஷேக் கொடுக்க போனப்போ அந்த பொம்மை கட்டி பிடிச்சி வச்சுக்கிச்சு பையனை. அவன் கொஞ்சம் பயத்தோடு வெக்கப்பட்டுக்கிட்டே நின்னா. எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை மட்டும் பிடிச்சிக்கிச்சே அப்படின்ற மாதிரி. பையன் வந்து ரொம்பவே
என்ஜாய் பண்ணா. எங்களுக்கு போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு சிங்கர்ஸ் எல்லாம் வந்து சாங்ஸ் வந்து பாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான ஃபுட் ஐட்டம், இது வந்து பனானாலேயே வந்து நிறைய ஃபுட் ஐட்டம் தயார் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் எங்கள் ஊர் சவுத் இண்டியன் ஸ்பெஷல் நீர் தோசை, குந்தாப்பூர் சிக்கன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான்ஸ் ஃப்ரை, கிராபு, அப்புறம் ஸ்குவிட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபிஷ் ஐட்டம் நிறையவே இருந்துச்சு. சரி, நார்மலாக ஃபிஷ் ஐட்டம் வந்து எங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிஷ் ஐட்டம் பக்கம் போகலை. நிறைய கிராஃப்ட் கடைகள் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளை வந்து லைவாக வரைஞ்சி காட்டுவாங்க. இதுவுமே பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து யாருமே வரைகிறதுக்கெலாம் போகலை. அங்கேயுமே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. எல்லாம் க்யூவில் நின்று வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போது நடக்கிற டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான சாங், அந்த காந்தாரா மூவி இருக்கு இல்லையா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவியோட சாங்க்கு டான்ஸ் ஆடினாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி காந்தாரா மூவி. ஸோ அதுக்காக நின்று கொஞ்சம் நேரம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பையனுக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசில்லை. ஏன்னா அவன் காந்தாரா மூவி அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த பாட்டு டான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லைவில் அப்படியே சாங்கோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா என்னுடைய லாஸ்ட் விலாக் இல்லை, அதுக்கும் முந்தின விலாகில் வந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸிபிஷன் போன விலாகில் நாங்கள் காரில் போகும்போது ஒரு சாங் ப்ளே பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது, அதையுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த 2 சாங்குக்குமே பேடாஸ் சாங் போட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போயுமே எனக்கு வந்து காப்பிரைட் வந்துருச்சு. இந்த விலாக் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் காப்பிரைட் வந்தனால அந்த சாங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சாங் ஆட் பண்ண முடியல எனக்கு. அப்படியே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக க்யூவில் நின்றுட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாரான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து சாஸ் ஊற்றுறனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பையனை பார்த்திங்களா எவ்வளோ பாவமாக எப்படா நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா அவ்வளோ ரஸ்ஸு, எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி வெயிட் பண்ணி இங்கே கால் கடுக்க நின்று நீங்கள் வாங்கணுமா, ஹோட்டலுக்கு போனால் உங்களுக்கு தாராளமாக ஆர்டர் பண்ணால் நமக்கு டேபிள்கே கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைவாக சாங் பண்ணாங்க இல்லையா, அதுவுமே இருக்குது. நான் அதுவுமே உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணலான்னு பார்த்தாலே எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். லைவாக பாடுற சிங்கர் கூட நம்ம பையன்கிட்ட விளையாண்டுட்டு இருந்த மிக்கி மவுஸ் பொம்மையும் சேர்ந்து நல்லா டான்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து செம்ம வைப் பண்ணாங்க. அது லைவாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. லைவாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிங்கர் பாடுறா இல்லையா, அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுற்றி ஒன்றா நின்று வைப் பண்ணி செம்மையாக கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே பார்த்தோம். ட்ரோனில் வந்து கேமரா சுற்றி எல்லாத்தையும் லைவாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்பிக்யூ மோமோஸுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் லைவாக பண்ணி கொடுத்தாங்க, நமக்கு தேவையான ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் குழந்தைங்க வந்து இந்த பபுள் டீ கேட்டு ஆசைப்பட்டாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கி கொடுத்துட்டு இப்போ பீச்சை விட்டு வெளியே வந்துட்டு அங்கேயுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த கண்ணு தெரியாதவங்கலாம் என் மனவானில் சிறுக விரிக்கும் பாட்டு கன்னடத்தில் பாடிட்டு இருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் காசுமே போட்டு இப்போ அண்ணா பொண்ணுக்குமே பபுள் டீ வாங்கி கொடுத்துட்டு அவளுமே குடிச்சிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு காந்திஜியோட வேஷம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ லைவாக இருந்துச்சு. நான் வந்து சடனாக பார்க்கும்போது பொம்மைன்னு நினச்சேன். பட் ஆனால் அது பையன், ஒரிஜினலான பையன். அந்த பையன் பக்கத்தில் நின்று ஹப்பி ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டாரு. அந்த சின்ன பையனுக்குமே கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். எனக்கு அந்த பையன் மேலே இவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலான கலர்ஸ்லாம் தடவிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாகவும் இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இத்தோடு முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye. Sofia Mansoor. Assalamu alaikum. Bye guys.